அமரர் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பார்ட் 1. சீனு. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. தொண்டரடிப்பவர் காலத்திலிருந்து பெருமாள் திருவடி காட்டிய கீழ் வைதிக்காரர்கள் நாங்கள். முதுகு காட்டும் வடக்கு விதியை அதிகம் மதிக்க மாட்டோம். வடக்கு விதி அகலக்குறைவானது. எப்போதாவது கிரிக்கெட் மேட்ச் ஆட பி டீமை அனுப்புவோம். வடக்கு விதி கொஞ்சம் தோசி டீம், சின்ன பசங்களெல்லாம் ஆடுவார்கள். எங்களவர்களெல்லாம் சுலபமாக ஜெயித்துவிட்டு ஸ்கோர் புக்கில் அவர்கள் கேப்டனிடம் கையெழுத்து வாங்கி வந்து விடுவார்கள். தெற்கு சித்திரை வீதி தாத்தாச்சாரியார் வீட்டு முன்னிலையில் வலுவான ஒரு டீம் இருந்தது. அதையும் வடக்கு அடையாளஞ்சான்கள் முரட்டு பயல்களையும் கார்பாலில் வெல்வதற்காகத்தான் ஏ டீமை அனுப்புவோம். எங்கள் டீமின் புரவலன் பெரிய பண்ணை சீனு. அவன் ஆடமாட்டான். எங்களுக்கு ஸ்டம்ப்பு, க்ளவுஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பான். ஸ்ரீரங்கத்தில் விக்கெட் கீப்பிங் க்ளவுஸ் வித்திருந்த ஒரே டீம் எங்களுடையது. ஹைஸ்கூல் க்ளவுஸ் கூட கட்டை விரலில் கீழ்ந்திருக்கும். என்னன்னு கிச்சாமி, சீமாச்சு, வீரு போன்றவர்கள் ஸ்டார் பிளேயர்கள். நான் ஸ்கோர் ஏற்ற தேவைப்படுவேன். அப்போதே நல்ல கற்பனை வளம். எனவே நாங்கள் வடக்கு வீதி பக்கம் அதிகமாக போக மாட்டோம். வடக்கு வாசலில் முடிவெட்டு கொள்ள சீனத்து லேடிகள் படம் கொண்ட கிராப்பு கடைக்கு பாட்டி என்னை அனுப்புவாள். அது கூட கரப்பு நக்கினார் போல வெட்டுகிறான் என்று ரங்கராஜுவை எங்கள் வீட்டுக்கு தென்னைக்கு வர சொல்லிவிடுவாள். எங்கள் நாம் ஐவர் சங்கத்துக்கு விகடன், கல்கி, பேசும் படம் இதைகள் வாங்க சின்னராசு கடைக்கு சில வேளை போவோம். இவ்வாறு எங்கள் கவனத்தை அதிகம் ஈர்க்காத வடக்கு வீதிக்கு திடீரென்று மவுசு வந்து யாரை பார்த்தாலும் வடக்கு வாசல் வரை போயிட்டு வரேன் என்று எங்கள் பையன்கள் அனைவரும் போய் வருவதும், வாடகை சைக்கிள் எடுத்து சுற்றுவதும், அவனவன் புதுச்சட்டை போட்டுக்கொண்டு தரையில் தேய்த்து கொண்டு 2 கைகளையும் விட்டு காலரை தூக்கி கொண்டு காலால் போலிங் போடுவது போல ஸ்டைலாக ஏறி சைக்கிள் ஓட்டுவதும், அவ்வப்போது கிராப்பை விரலால் மோதிக்கொள்வதும், காலரை திறந்து கர்ச்சீஃபை ஒரு சைடாக தொங்க விடுவதும், பம்பரக்கண்ணாலே சீட்டி அடிப்பதும், குல்கந்து செண்டு போட்டுக்கொள்வதும் வானிலையே மாறிவிட்டது. ரங்கு, என்னடாச்சு இவங்களுக்கெல்லாம்? பெரியாத்துல பொண்ணு கொடுத்தா போல அலையிறாங்க என்று வியந்தான். பட்டாம்பி தான் சொன்னான். வடக்கு வீதியில் ஒரு தேவதை புதுசாக வந்திருக்கிறாள். இளைஞர்கள் நிம்மதியெல்லாம் ஹோல்சேலாக கலைத்து விடுகிறாளாம் என்று. பெரிய பண்ணை சீனு தாமரை மைந்தன் என்று பெயர் வைத்தோம். அந்த பெண்ணை பற்றி கவிதை எழுத புது நோட்டும் வாங்கியிருக்கிறான் என்பதும் தெரிந்தது. ரங்கு, பட்டாம்பி, அந்த பெண்ணை ஒரு தடவை பார்த்தாகணுமே. அப்படி என்னடா அதிரூப சுந்தரி என்றான். வருவா, எங்கே போகிறா? இந்த பக்கம் போகிறப்ப காட்டுறேன் பாரு. இந்த பக்கம் வர்றதெல்லாம் சாவாடு செத்த கீச்சு நாரா தேஞ்சு தேவாங்கத்தானே வருதுகள். ஏய், இது வாழைத்தண்டுடா. சீனுவே மயங்கிட்டான்னா பார்த்துக்கேன் என்றான். சீனு முதலில் அவளை கவனிக்கவில்லை. இவர்கள் எல்லாம் சொல்கிறார்களே என்று ஒரு முறை தன் புல்லட்டை அந்த பக்கம் எடுத்து சென்று அடுத்த வீட்டு காஷியார் வரதுவை வெளித்தான். அவன் பதறிப்போய், சீனு, நீ எங்காத்துக்கெல்லாம் வரியா? கூப்பிட்டச்சிருந்தா நானே வந்துடுவேனே. என்ன விஷயம்? ஒன்றுமில்லை, உங்கள் வீட்டில் ஏணி இருக்குமா? அவன் கண்கள் பக்கத்தாத்து வாசலில் நிலைத்திருந்தன. ஏனியா? ஆமாம், ஏணி. இதற்குள் அந்த பெண்ணை வெளிவந்து தென்னையில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ புக் படிக்க ஆரம்பிப்பதை சீனு பார்த்து விட்டான். ஏனியா? அப்புறம் வரேன். சீனு ரொம்ப பணக்காரன், ஒரே பையன். அந்த பணபலமே அவன் ஊட்டமே ஒரு அழகு தந்தது. மகேந்திரமங்கலம், முசிறி, கோலக்குடியிலும் மருதூரிலும் ஏகப்பட்ட நிலபுலன்கள் இருந்தன. ஒரே பிள்ளை, ஸ்வீகார சொத்து வேறு. 8 தலைமுறைக்கு அழிக்கலாம். கோரத மூட்டி தாண்டி 3வது பெரிய பண்ணையாம் என்று சொல்வார்கள். பச்சை கேட் பளபளப்பாக இருக்கும். திண்ணை வெண்ணையாக இழைத்திருக்கும். வருஷம் பூரா பந்தல் போட்டிருக்கும். வாசலில் 4 பசுமாடு கட்டியிருக்க வேலைக்கு பால் கறக்கவே 4 பேர் வருவார்கள். பின்கட்டில் நிறைய மாடு, கன்றுக்குட்டி, எருமை, வேலைக்காரர்கள், பணியாட்கள், துணி துவைத்து போட, இஸ்திரி போட ஆட்கள் என்று பேட்சாக சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். மாடியில் சீனு, கீழே அப்பா அம்மா வயசானவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். தலிகை பண்ண கோவிந்த ஐயங்கார். பெரிய மிராசு சாம்ராஜ்யம். அந்த விவகாரங்களை பார்த்துக்கொள்ளவே பாச்சு ஐயங்கார் என்ற காரியஸ்தரும் குத்தகைக்காரனும் ஏமாற்றியது போகவே லட்சக்கணக்கில் வருமானம். சாப்பாட்டுக்கு நெல், வாழைத்தார்கள், அரிசி, பருப்பு, மாம்பழம். பேட்டை வாய்த்தலை ஃபேக்டரி வந்த பின் ஏற்கனவே புகழூருக்கு சப்ளை பண்ணி கொண்டிருந்த இவர்கள் நிலத்தில் கரும்பு பயிரிட்டு அதில் வேறு எக்கச்சக்க வருமானம். மானாவாரி கேஷ் கிராக்காக
கிராஷ்கராக உளுந்து, சின்ன வெங்காயம், கடலை. ஃபியூடலிசத்தின் கடைசி நாட்களில் முடிசூடா மன்னன். அவனிடம் இருந்த கெட்ட பழக்கம் தாமரை மைந்தன். அவனுடைய அம்மா பத்மா என்ற பெயரில் கவிதை எழுதுவதும் அதை எங்களுக்கு எல்லாம் படித்து காட்டுவதும். சும்மா சொல்லக்கூடாது, பிராசம் இல்லாமல் அது என்ன புது கவிதையா? அந்த வடிவில் ஷோக்காக எழுதுவான். எங்களுக்கு அதிகம் புரியாவிட்டாலும் கேட்டுவிட்டு, சீனு நன்னா இருக்குடா, எப்படிடா உனக்கெல்லாம் இப்படி எழுத வருது என்றாலோ, அது ஒரு கிஃப்ட்ரா என்றாலோ 8 இடமும் குளிர்ந்து போய் 10 ரூபாய் தாளை நவாப் ராஜமாணிக்கம் டிராமா நோட்டீஸ் போல வாரி இறைப்பான். மெயின்கார்டு கேட்டுக்கு அருகில் காரில் இந்தியா காபி ஹவுஸ் அழைத்துச் செல்வான். பத்மாவில் பாதாம் அல்வா வாங்கி தருவான். அதனால் அவனது கவிதைகளை புகழ பழகிவிட்டோம். அவன் குறிப்பிடும் பிச்சாமூர்த்தி, வேணுகோபாலன், செல்லப்பா எல்லாம் கருப்பா சிகப்பா எல்லாம் தெரியாது. கரையோர கனவுகள் எதற்கு என்று அவன் ஆரம்பிப்பதற்கு முன்னையே, ஆஹா என்ன ஒரு சொல்நயம்டா சீனு என்போம். சங்க காலத்திலிருந்து இருக்கும் புறவல இரவல வழக்கம்தான் அது. இருடா அவன் முழுக்க படிக்கட்டும்டா. சீனு ஒரு குழந்தை மாதிரி. எங்கள் புகழ்ச்சியில் பொதிந்திருந்த சுயநலங்கள் அவனுக்கு தெரியவில்லை. ஒருத்தரை பிடித்து போய்விட்டால் வலது கையையே கயற்றி கொடுத்து விடுவான். அந்த பெண்ணை பிடித்து போய்விட்டது ரொம்ப. ரங்கன் கடைக்கு 40 பக்கம் நோட்டு இருக்கு மாமா என்று விசாரித்து கொண்டு வந்தபோது எங்களால் கிட்டத்தில் அவளை முதலாக பார்க்க முடிந்தது. எதற்காக எல்லாரும் அலைகிறார்கள் என்பதும் புரிந்தது. அரிதாகத்தான் இந்த மாதிரி பெண்கள் பிறப்பார்கள். உயரம், தோற்றம், குரல், கண்கள், அங்கலாவண்யம் எதிலும் பழுது சொல்ல முடியாமல் தான் அழகாக இருக்கிறோம் என்ற இருமாப்போ, ஏன் பிரக்ஞை கூட இல்லாமல் துருதுருவென்று இவள் மாதிரி ஒரு பெண் ஊரில் வருவதே, நம் மண்ணை மிதிப்பதே, இவள் கால் படுவதே பாக்கியம். பண்டிகள் உலாவும் சித்திரை வீதியிலா இத்தனை சுந்தரி தேவலோகத்தில் இருக்க வேண்டியவள் அல்லவா என்று தோன்றியது. நமக்கே கவிதை எழுதலாம் போல கை ஞம என்றது. எதற்காக அத்தனை பேரும் வடக்கு வீதி பக்கம் அலைகிறார்கள்? எதற்காக போஸ்ட்மேன் தப்பாக அவர்கள் வீட்டில் போய் தபால் கொடுக்கிறான்? தையல் காரணம், இஸ்திரி காரணம், பால் காரணம், தயிர் காரணமா? அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து விசாரிக்கிறார்கள். சீனுவை தவிர மற்ற எல்லா பையன்களும் ஏதாவது ஒரு யாஜத்தை வைத்து கொண்டு வடக்கு வாசல் போகிறார்கள் என்பது தெரிந்தது. சரியா 3 மணிக்கு பாட்டு கிளாஸ் போகிறாடா. நான் கூட சேரலாம்னு பார்க்குறேன். 4:30க்கு திரை திறந்த உடனே தாயார் சன்னதிக்கு, அப்புறம் சித்தனாகி ரேடியோ கேட்குறா. எதிர்த்தாத்தில் கிளாஸ்மேட்டு சுப்புனி தங்கை ஒன்று இருக்கே, ரொம்ப ஸ்நேகம், அதுவும் கூட நோட்ஸ் வாங்கி போகிறா. அவாத்தில் குட்டி பாப்பா இருக்கே மறவையாட்டம், அதை கட்டிப்பா அதிர்ஷ்டம் பண்ணுதுடா. அதை மூக்கை தேய்ச்சி கன்னத்தை ஏற்றி கொஞ்சரா பாரு. அது அப்பப்போ தாவணியை கலைக்கிறது. டான்னு 7 மணிக்கு திரும்ப வந்துடுறா. 8வது மணி அவாத்தில் சாப்பாடு. 8:30க்கு விளக்கணைச்சுட்றாடா. காத்தாலே 5க்கெல்லாம் எழுந்துடுறா என்று அவர்கள் வீட்டு தினசரி அட்டவணையே ரங்கு கடையில் விவரிக்கப்பட்டது. செக்கச்சவேல் என்ற அந்த நிறமா, அந்த முகத்தில் தெரிந்த அறியாமையா, லேசாக தெரிந்த பல்வரிசையா, ஈரமான ரோஜா இதழ்களா என்று தம்பியும் பட்டாம்பியும் அண்ணாசாமியும் பெரிய பட்டிமன்றமே நடத்தினார்கள். சீனு யோசனையில் இருந்தான். அவள் பெயர் மாலினி. அவள் தந்தை பெயர் ராகவன். திருச்சி ஜங்ஷனில் ரயில்வேயில் பெரிய ஆபீசராம். குவார்ட்டர்ஸ் உண்டாம். இவருக்கு பெருமாள் சந்நிதியின் திருமாளிகை உபயம் உண்டாம். பெருமாளை சேவிப்பதற்காக ஸ்ரீரங்கத்தில் வாடகை வீடு எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்களாம். ஒரு பையனும் பெண்ணுமாம். பையன் சின்னவன். எங்கள் வீதி பையன்கள் அனைவரும் அந்த பையனை முதலில் குழாயடித்து ஃப்ரெண்டு பண்ணிக்கொள்ள பலவிதமான முயற்சிகள் செய்தார்கள். அவன் பெயர் ரகுநந்தன். நந்து என்று தான் கூப்பிடுவார்கள். கடைக்கு வந்துவிட்டால் அவனைத்தான் எல்லோரும் முதலில் கவனிப்பார்கள். வா நந்து, கண்ணா எப்படி இருக்க? நாமெல்லாம் வருவ தெரியுமோ? ரங்கு என்ன வேணுமோ எடுத்து கொடுத்தனுப்பு. ரங்கு என் அக்கௌண்ட்டில் போட்டுரு. உனக்கு எதிர அக்கௌண்ட்டு? சீனு அக்கௌண்ட் பேமெண்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மாலு எப்படி இருக்கா? என்னை விசாரிச்சாளா? மாலு யாரு? உன் அக்காடா? அவளை நாங்கள் லின்னின்னு தான் கூப்பிடுவோம். ஆஹா லின்னி, என்ன பேர்? ஆஹா, நீ பொருளை வாங்கிட்டு போ. நந்து, நீ யார்? நம்ம அப்பா, உங்கள் அப்பாலாம் எனக்கு உறவு என்றான் பட்டாம்பி. எப்படி? ஏதோ ஒரு நீ போயேன் அக்காவை அனுப்பு. எம்ப்ராய்டரி நூல் ஜெயந்திக்கிட்ட கேட்டிருந்தாளா? என்ன கலர்னு தெரியலையே, கடையே வாங்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போக சொல்லு. இந்த சூழ்நிலையில் சீனு இறங்கி விட்டான் என்று தெரிந்ததும் மற்ற பையன்கள் சம்பாத்தியம் போய்விடும் என்று, சீனு நீயும் உண்டுன்னா அப்போ நாங்கள் சேவிச்சுட்டு ஒதுங்கிடுறேன் என்று விலகிவிட்டார்கள். கீழ்ச்சித்திரை வீதி பசங்கள் மட்டும் இன்றியடைய வளைஞ்சான்
அடையவளைஞ்சான் முரட்டு பசங்களும் தங்கள் ரூட்டை மாற்றிக்கொண்டு வடக்கு வீதி வழியாக நடந்து வர ஆரம்பித்தார்கள். எதிரே சாவுக்கார் சத்திரத்தில் கூட ஆரம்பித்தார்கள். பட்டாம்பிதான் அப்படியே ஒரு கிறக்கத்தில் சீனுவுக்கு தகவல் கொடுத்து கொண்டிருந்தான். சித்திரைத்தையை தாண்டி தெற்கு பக்கம் கஸ்தூரி என்று இருந்தான். அவன் நந்துவுக்கு புத்தம்புது கிரிக்கெட் பேட்டும் இரத்த சிவப்பில் பந்தும் கொடுத்திருந்தான். அவன்தான் சொன்னான், திண்ணில் உட்காந்து பல்லாங்கு ஆடுறாடா பார் சீனு. அவள் கையில் புளியங்கொட்டை கூட அழகாக இருக்குடா. ஒவ்வொன்றா போடுற பதவிசும் நறுவிசும் என்று ஜெயந்தியை கேட்டேன். அவளை தொட்டு பார்த்தா பவுன்னு இருக்காம். கையை அழுத்தினாலும் இரத்த சிவப்பாயிடுதாம். எங்கேயோ இருக்க வேண்டியவிடா. ஆமாம், இந்த தத்தாரி பசங்களுக்கு வடக்கு வீதியில் என்ன வேலை என்றான் சீனு. ரங்கு விசாரி. ரங்கு துடை நடுங்கி, வராங்க பாரு, நீயே விசாரிச்சுக்கோ. அப்போது அடைவளைஞ்சான் பையன்கள், இங்கே உட்காந்துக்கலாம் பிரதர். லேக்கா உருண்டை பலப்பம் எல்லாம் இருக்கா பிரதர்? எதுக்குடா என்றான் ரங்கு. போஸ்ட் ஆஃபீஸ் திறக்கிற வரைக்கும் சர்டிஃபிகேட் இருக்க. போஸ்ட் ஆஃபீஸ் அடைவளைஞ்சானுக்கு போயிடுச்சு. அது ஹெட் போஸ்ட் ஆஃபீஸு, நமக்கு பிரான்ச் ஆஃபீஸ் போதும். தெரிஞ்ச ஒரு குட்டி இங்கே தானே போவாங்க. எதுக்கடா ஐயரை கேட்டுக்கிட்டு? நாம் ராஜன் ஸ்கூலுக்கு போய் உட்காந்துடலாம். ஐயர் இல்லைடா, ஐயங்கார். ஏண்டா இது யார் தெரியுமில்ல? யார்? சீனு, பெரிய பண்ணை. ஓ அப்படிங்களா, வணக்கம் பெரிய பண்ணை. நாங்கள்லாம் சின்ன பண்ணைங்க என்று சொல்லி சிரித்தார்கள். உங்களை எல்லாம் தார்குச்சியாலை குத்தி மாட்டு சவுக்காலை வீரணும்டா என்றான் ரங்கு சன்னமாக. வீரு, ஆட்டுக்கும் மாட்டுக்கும் 2 கொம்பு, இந்த ஐயங்கார் சாமிக்கு 3 கொம்பு என்று பாடிக்கொண்டே எதிரே ராஜன் பள்ளியில் போய் உட்கார்ந்தார்கள். மாலினி வர காத்திருந்தார்கள். சீனு, ரங்கு கம்னு இரு, நாளையிலேருந்து இவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க என்றான். அப்போது மாலினி வந்துவிட எல்லோருக்கும் சப்த நாடியும் ஒடுங்கி போச்சு. சீனு வாயடித்து போய்விட்டான். ரங்கு, என்ன வேணும் லின்னி? என் பேர் லின்னின்னு யார் மாமா உங்களுக்கு சொன்னா? நந்து தான் சொன்னான். என்னை ரங்குன்னு கூப்பிடுமா? மாமாங்காதே, இன்றைக்கெல்லாம் எனக்கு என்ன வயசுன்ற? சீனு, இவனுக்கு கல்யாணம் ஆகி ஆற்றுல 2 பொண்ணுங்க இருக்குது. அப்படியா? அவளை நான் பார்க்கணுமே. என் பேர் சீனு. என் பேர் மாலினி. நாங்கள் இங்கே வடக்கு சித்திரை வீதி பக்கம் புதுசாக வந்திருக்கோம். எங்கள் அப்பா. தெரியும், எல்லாம் தெரியும். எப்படி? நீ வந்தது ஸ்ரீரங்கம் பூராவுக்கும் தெரியுமே. நான் என்ன அவ்வளோ ஃபேமஸாக என்ன என்றாள் விளையாட்டாக. என்ன குரல்டா அது என்று அவள் போன பின் பட்டாம்பி வியந்தான். அவன் திறந்த வாய் 1/4 இன்ச்சு அவள் போகும் வரை மூடவே இல்லை. அந்த அடையவளைஞ்சான் பையன்கள் நெருங்கி வந்து, என்ன மாலினி, ராஜாட்டைக்கு சரியா புதுப்படம்? நான் எதுக்கு வரணும்? நீங்கள் யார்? பாப்பார பசங்களோட மட்டும்தான் பேசுவியோ? ஏன் அப்படி அசிங்கமாக பேசுகிறான் இவன்? எங்கள் பாக்கிட்ட சொல்லிடுவேன். அவர் ரயில்வேயில் பெரிய ஆஃபீஸர். சொல்லாதே, பயமாக இருக்குது என்றான். அட்டகாசமாக சிரித்தார்கள். சீனு அவர்களை, யார் பாருப்பா, உன் பேர் என்ன? சக்திவேலு. உன் பேர்? ரங்கராஜு. அவர்கள் இருவரையும் தனியே அழைத்துச் சென்று சீனு பேசினான். 5 நிமிடம்தான் அவர்கள். நாங்கள் அப்புறம் வரோம் எஜமா. வரோம் சிஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்டார்கள். சீனு, இனிமேல் அவங்க உன்னை தொந்தரவு பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு. ஆமாம் சீனு, எப்போ பார்த்தாலும் பின்னாடியே வரா. பெருமாள் தாயார் சேவிக்க போனால் பின்னாடியே வந்து கும்பலில் இடிக்கிறாங்க. அடுத்த தடவை கோயிலுக்கு போகிறப்போ தகவல் சொல்லிவிடு. சந்நிதியே காலி பண்ணி தந்துடுறேன். என்ன? பஸ்ஸில் அத்தனை இடம் இருக்குது, பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. டிஎஸ் டிடிவிஎஸ் எல்லா ஓனரையும் தெரியும், சொல்லி வைக்கிறேன். இனி ப்ராப்ளம் வராது உனக்கு. தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் போதாது, பின்ன முத்தா கொடு என்றான் சீனு. அவள், ஆளைப்பார் போடா என்று சொல்லிவிட்டு அவன் கையை குலுக்கி விட்டு போனாள். சீனு உடனே புறப்பட்டான். இந்த கவிதையாக எழுதியே ஆகணுண்டாம். சீனு அடையவளைஞ்சான் ரவுடிகளை என்ன விலை கொடுத்து வாங்கினான் என்ற பொருளாதாரம் தெரியவில்லை. அவர்கள் தொந்தரவு ஓய்ந்து விட்டது. பட்டாம்பியிடமும் கஸ்தூரியிடமும் சீனு பளிச்சென்று சொல்லிவிட்டான். நீங்கள் மட்டும் அவகிட்ட போய் எதாவது வம்பு பண்ணிங்க, கொட்டையை பிசிஞ்சிடுவேன். உங்கள் ஸ்டோரில் எல்லாரையும் காலி பண்ண சொல்லுவேன், வீட்டை இடிச்சிடுவேன். பட்டாம்பி குடியிருந்தது 8 குடித்தன ஸ்டோர் வீடு. சீனுடையது 16 வீடுகளில் ஒன்று. 20 வருஷமாக 15 ரூபாய் வாடகை. சீனு தன் சுயகௌரவத்தை இழக்காமல் மாலினியை கணக்கு பண்ணினான். கோட்டைக்கு போய் என்னென்னவோ வாங்கி நந்து மூலம் கொடுத்து விட்டான். நந்துவை பெரிய கடை தெருவுக்கு அழைத்து சென்று பொம்மை போட்ட பனியன், புதுச்சட்டை, கண்டோன்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ஹவுஸ் மவுத் ஆர்கான் எல்லாம் வாங்கி கொடுத்தான். ராகவன் சாரை போய் சந்தித்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான்.
அவர் வீடு சௌகரியப்படவில்லை என்றால் கீழ் வீதியில் பாடசாலைக்கு பக்கத்தில் தனக்கு பெரிய வீடு ஒன்று பூட்டி வைத்திருப்பதாக சொன்னான். அதில் வந்து விடலாம் என்று சொன்னான். வாடகை எவ்வளோ? பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். வாடகை பெருசில்லை மாமா. யோசிக்கிறேன்பா. கீழ் சித்திர வீதியில் கிடைக்கலன்னு தான் வடக்கு வீதி உத்தர வீதின்னு தேடினோம். அவன் போனதும் கவனிச்சடா, மாமான்னு கூப்பிட்டதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவாத்து மாப்பிள்ளை ஆக போகிறான்னா? டேய், அது இன்னும் மேஜரே ஆகலைடா. இருடா, சீனு எல்லாம் மீனமேஷன்லாம் பார்த்து வச்சுருப்பான். ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசித்துத்தான் அடி வைப்பான். இல்லையடா சீனு? சீனு பதில் சொல்லாமல் சென்றான். அவன் மனதில் இன்னொரு கவிதை உருவாகி இருக்க வேண்டும். 5 ரூபா இருந்த கொடு, சாயங்காலம் தந்துடுறேன் என்றான் பட்டாம்பி சமயம் பார்த்து. என்னைக்கு சாயங்காலம் சொல்கிறானான்னு பாரு சீனு என்றான் ரங்கு. எனக்கு அவர் நிச்சயமான உங்கள் கடன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறேன். சீனு, மனசு வச்சுட்ட. உன்னை விட்டு வேறு யாரையாவது அவள் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எதுக்கும் தினம் ஒரு நடை போய்ப்பார். அதன் பின் நந்து மூலம் மாலினி ஒரு முறை செய்தி அனுப்பினாள். மாமா உங்கள் டெலிஃபோன் இருக்கான்னு லின்னி கேட்க சொன்னான். இருக்குடா, 2 ஃபோன். லின்னி அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா. தாராளமாக, அதுக்கு உண்டான காசை கொடுத்துட்டு சொன்னான். ரங்கு சிரித்து, சீனுக்கிட்ட டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சே வாங்குறது அளவுக்கு காசு இருக்குன்னு போய் சொல்லு என்றான். அவன் சென்றதும் சீனு பரபரப்பானான். அவசரமாக வீட்டுக்கு புறப்பட்டான். எல்லாம் போட்டபடி இருக்கு, போய் ஒழிக்கணும் என்றான். பெருமாளே பார்த்து இந்த ஏற்பாடெல்லாம் செய்கிறாடா. எங்கப்பாவும் அவளை பார்த்துருவா, ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏண்டா அவாத்துக்கு ஃபோன் இல்லையோ? அவாத்தில் ரயில்வே ஃபோன் மட்டும்தான் இருக்கோ என்னவோ. இல்லைடா, பெரிய ஆஃபீஸர் கருப்பு ஃபோனும் இருக்கும். இல்லைடா முட்டாள், அவளுக்கு சீனு மேலே ஒரு இது வந்தாச்சு. ஏதாவது சாக்க சொல்லி அவாத்தை பார்க்க வரா. சீனு சந்தோஷத்தில் அவன் முதுகில் அரைந்து கையை முறுக்கினான். லின்னி சீனுவின் வீட்டுக்கு போய் சென்னைக்கு தன் சிநேகிதிக்கு ட்ரங்கால் போட்டிருக்கிறாள். இங்கிலீஷ் நன்றாக பேசுகிறாளாம். டெல்லியில் இருந்தால் இந்தியிலும் பேசினாளாம். சீனு கூடத்திலிருந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டு ஒட்டு கேட்டுக்கொண்டு வியந்தான். வெளியே வந்து ஊஞ்சல் என்று சீனு பக்கத்தில் உட்கார்ந்து ஆடியிருக்கிறாள். வீட்டை சுற்றி காட்டியிருக்கிறாள். சீனுவின் அப்பா அம்மாவையும் சந்தித்திருக்கிறாள். 2 பேருக்கும் அவளை ரொம்ப பிடித்து போய்விட்டது. எங்கள் சீனுக்கு காஞ்சிபுரம், திருவல்லிக்கேணி, ஆழ்வார்த்திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்தெல்லாம் ஜாதகம் பார்த்தோம். இங்கேயே ஸ்ரீரங்கத்தில் இத்தனை அழகாக 10 பைசா ஒரு பெண்ணு கிடைச்சாச்சு. சகோத்திரமாக இருக்குது. அதனால் என்ன, சீனு தான் சுயகாரம் போயிருக்கானே. எப்போ வேணா வா என்று சீனு கொடுத்த பிளாங்கெட் பர்மிஷனின் பேரில் சீனுவின் வீட்டுக்கு சென்று ட்ரங்கால் போட்டு இருமுறை லின்னி தன் சிநேகிதியுடன் பேசியிருக்கிறாள். சீனு, எங்காத்துக்கு வந்திருக்கே, பாதாம் அல்வா சாப்பிட்டே ஆகணும் என்றான். அதை பிகு பண்ணாமல் நாசுக்காக முழுவதும் சாப்பிட்டாலாம். எங்கள் அப்பா அம்மா விழுந்து செவிச்சடா, ஆசீர்வாதம் பண்ணுங்கோ மாமான்னு. சீனு என்னை ரவுடி பசங்கக்கிட்டேருந்து காப்பாற்றுறார். சீனு மாதிரி பிள்ளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் ரங்கநாதன் அனுகிரகம். ஒரே பிள்ளைமா, உங்ககிட்ட சொல்ல என்ன தழக்கம், ஏகாந்திரமாக சொத்து என்றாள் பத்மா மாமி. உனக்கு ஜாதகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காளோ? அதெல்லாம் அம்மாவை கேட்டால் தான் தெரியும் மாமி. படிப்பு முடியணுமே. அது பாட்டுக்கு அது. சீனு, அவளை ஒரு நாள் மத்தியானம் டிஃபன் சாப்பிட கூப்பிட்டு வாடா. நீயும் மாமா நகையெல்லாம் காட்டுறேன். அடுத்த முறை அவள் ஃபோன் பண்ண வந்தபோது முத்து செட், பவள செட், காசு மாலை, வைர அட்டிகை என்று ஏகப்பட்ட நகைகளை காட்டியிருக்கிறார்கள். லின்னி, எங்காத்து சீனுவை கல்யாணம் பண்ணிப்பியா? என்ன படிச்சிருக்கார்? பூனாலே தபால் எழுதி பெரிய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கான். சீனோ அதை காட்டுறா. மாமி வாய்ஸ் ஆஃப் ப்ரொஃபஸியை பெரிய டிகிரி என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். மாமி, முதல்ல என் படிப்பு முடியட்டும். பட்டணத்தில் யாரோட பேசினேன்? அம்மா, அதெல்லாம் அவள் ப்ரைவேட் மேட்டர்மா. இருடா, கேட்டு வச்சுக்கலாம். நம்மாத்துக்கு வரப்போகிறா. மாமி, நான் லக்னோலையும் பட்டணத்துலேயும் படிச்சிருக்கேன். என் கிளாஸ்மேட் ரமணின்னு அவகிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்பட்டது. சீனுக்கிட்ட சொன்னால் 8 ஊருக்கு ஏற்பாடு பண்ணுவானே. அடுத்த முறை அவள் சிநேகிதி ரமணியின் சகோதரன் ஸ்ரீரங்கம் கோயில் பார்க்க வருவதாக ஹோட்டல் விசாரிக்க சொன்னாள். சீனு, ஏன் நம்மதிலே தங்கட்டுமே, ஏகப்பட்ட ரூம் இருக்க திறக்காமலேயே. ரமணியின் சகோதரன் பிரகாஷ், அவன் பெரிய கோவில், திருவானைக்கோவில், சமயபுரம், மலைக்கோட்டை எல்லாம் பார்க்கவும் சீனு கார் ஏற்பாடு செய்திருந்தான். சீனுவும் லின்னியும் அவனுடன் சுற்றி காட்ட போனார்கள். மாலினி, சீனு, உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு. அவன் என் ஃப்ரெண்டு கூட இல்லை. இவனை அதிகம் எனக்கு தெரியாது.
ஃப்ரெண்டோட அண்ணன், அவ்வளவுதான். சீனுவின் மேல் 2 தடவை பட்டிருக்கிறாள். அவள் கூந்தல் அவன் முகத்தில் விளையாடியதாம். வேணுமென்ட்டே பண்ணாளா இல்லை அகஸ்மாத்தா தெரியலடா. என்னை பார்க்குறப்ப எல்லாம் கொஞ்சம் லேட்டாகவே தாவணியை ஒரு விசிச்சுக்கிட்டு போட்டுக்கிறா. வேணும்னுட்டு தான்டா. எப்படிடா சொல்கிறேன்? மற்றவாக்கிட்ட அப்படி பண்ணுறது இல்லையே. சீனு அந்த நாட்களில் 3 வேளையும் லின்னியை பற்றி கவிதைகள் எழுதினான். லின்னி அடிக்கடி சீனுவின் வீட்டுக்கு வந்து பிரகாஷுடன் பேசிவிட்டு போனாள். ரொம்ப டீசெண்டாகத்தான் பழகி கொண்டார்கள். அவளுடன் பேசுவதற்கே வெட்கப்பட்டான். அம்மாவும் அவனுடன் ரொம்ப அந்யோன்யமாகிவிட்டாள். கைரேகை நன்றாக பார்த்தான். அடிக்கடி லின்னியின் கைரேகை பார்த்து, நீ பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்க போறே என்றான். லின்னி சீனுவை பார்த்து சிரித்தாள். சீனுவின் கவிதை நோட்டு 3/4 பக்கம் நிரம்பி இருந்தது. சீனுவுக்கு இந்த பெண்ணை கேட்கலாம்னு பார்க்குறோம் பிரகாஷ். கண்டிப்பாக கேளுங்கோ, நல்ல பொருத்தம். மாலினி கூட அருமையான பொண்ணு, மகனுக்கு ரொம்ப ஏற்றவ என்றான். சீனு எப்போ கல்யாணம் என்று விசாரித்தபோது சீனு வெட்கப்பட்டான். பிரகாஷ் ஊருக்கு புறப்படுவதற்கு முன் ஒரு நாள் ராத்திரி சீனு பாத்ரூம் போக எழுந்தபோது அவன் அறையில் ராத்திரி 1 மணிக்கு விளக்கு எரிந்து கொண்டிருக்க, ஒருவேளை விளக்கை அணைக்காமல் படுத்து விட்டானோ என்று அறைக்குள் கதவை தட்டின போது கொஞ்ச நேரம் கழித்து அவன் திறந்தான். உள்ளே போர்வை கலைந்திருந்தது. ரொம்ப வியத்திருந்தான். பிரகாஷ், தூக்கம் வரையில? ஆமாம், கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சு என்றான். அதிகாலை ராகவன் சார் வீட்டுக்கு வந்தார். லின்னி இங்கே வந்தாளா சீனு? லின்னியா? இப்போவா? ராத்திரியிலேருந்து காணோம்பா. அவள் அடிக்கடி எங்காத்துக்கு ஃபோன் போட வருவா. உங்காத்துக்கா? எங்காத்துல 2 ஃபோன் இருக்கு. யாரோட பேசினாலாம்? ரமணின்னு ஸ்நேகிதியாம், மெட்ராஸில். ரமணியா? ரமணனா? பிரகாஷ்னு அவள் அண்ணன் கூட மாடியில் தானே இருக்கான். ரமண பிரகாஷா? பிரகாஷ்னு தான் சொன்னான். கூப்பிடு. மாடிக்கு போனால் பிரகாஷையும் காணோம். படுக்கையில் லின்னியின் ஒரு ஜிமிக்கி மட்டும் இருந்தது. ஏன்பா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதா இந்த பையன் வந்திருக்கான்னு? உங்ககிட்ட லில்லி சொல்லலையா? சொல்லலையே. சொல்ல மாட்டாளே. சமயபுரம் மலைக்கோட்டை எல்லாம் போனது சொல்லியிருப்பான்னு. இதற்குள் லின்னியின் அம்மாவும் வந்துவிட்டாள். வந்துட்டானா கடங்காரன் என்று அவர்கள் பேசிக்கொண்டது சீனுவுக்கு சரியாக புரியவே இல்லை. எதுக்காக மாத்திண்டு திருச்சினாப்பள்ளிக்கு வந்தோம்? அவளை மறந்துடுவான்னு தானே சொன்னேன். இங்கே வந்து நம் மூக்கடியிலே காதல் பண்ணியிருக்கா. பாவம், இவெல்லாம் ரொம்ப நல்ல மனுஷா. இவாளையும் ஏமாத்தி. சீனு, உங்களுக்கு ஒரு வார்த்தை எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு தோணவே இல்லையா? லின்னி அம்மா ரொம்ப அழுதாள். பத்மா மாமியும் அழுதாளாம். எங்காத்து சீனுவுக்கு கூட பண்ணிடலாம்னு ரொம்ப ஆசையாக எல்லா நகையும் காட்டினேனே, போட்டு கூட பார்த்தது அந்த பொண்ணு. அப்புறம் சீனு அவள் பிறந்த நாளைக்கு கொடுக்கறதுக்காக நாராயணசுவாமி கடைக்கு போய் ஒரு புடவை வேறு வாங்கி வச்சுருந்தானே. நாங்கள் தான் கொடுத்து வச்சுக்கல மாமி. எல்லா கதைகளுக்கும் ஒரு உற்சாகமான பாகமும் ஒரு சோகமான பாகமும் உண்டு. உற்சாக பாகம் போன பாராவிலே முடிந்துவிட்டது. சோக பாகத்தில் நான் அதிகம் தங்க விரும்பவில்லை. கதையின் முழுமைக்காக சொல்லி தொலைக்க வேண்டியிருக்கிறது. சீனு அதன் பின் ரங்கு கடைக்கு வரவே இல்லை. அவனை வெளியே பார்ப்பதை அரிதாகிவிட்டது. ஒரு நாள் பட்டாம்பியும் ரங்குவும் அவசரமாக என்னை அழைத்தார்கள். சீனுவின் பெரிய வீட்டுக்குள் முதலாக நுழைந்தேன். கீழே சீனுவின் அப்பா அம்மா கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தார்கள். போய் பாருங்கோ, எல்லாரும் மாடியில் போய் பாருங்கோ என்று பத்மா மாமி சிரிக்கிறாளா அழுகிறாளா என்று தெரியவில்லை. மெல்ல மாடிக்கு சென்றோம். மாடியில் தேக்கு மர ஊஞ்சல், சீனுவுக்கு ஆதிசேஷன் மாதிரி வெல்வெட் சோஃபா, ஜிஇ ஃபோன், குட்டி ஃபேன், நன்னாரி வேர்த்தட்டி போட்டு கூலாக இருந்தது. பெரிய ஹாலில் ஆளுயர பெல்ஜியம் நிலைக்கண்ணாடி இருந்தது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸில் சாளரங்கள், கிராமஃபோன், மாஜிக் கை வைத்த ரேடியோ, சலவைக்கல் பதித்த தரையில் ரத்தின கம்பளம், ஏராளமான கதை புத்தகங்கள், அலமாரி நிறைய சென்ட் பாட்டில்கள். பச்சையிலும் நீளமுமாக விதவிதமான ஷேப்பில் பெரிய பெட்ரூம். அதில் சீனு ஒரு புடவையில் விட்டத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான். அண்மையில் வெளியான ஒரு தமிழ் படத்தில் புதுமுகம் நளினமாலினியின் புகைப்படத்தை பார்த்தபோது அச்சு அசல் லின்னியைப் போலவே இருந்தது. இந்த கதைக்கு தேவையே இல்லை. அவனுடைய வருஷாப்திகத்துக்கு சீனுவின் லின்னி கவிதை தொகுப்பை நாங்கள் எல்லாம் சேர்ந்து புத்தகமாக போட்டோம். அதற்கு ஜமால் முகமது காலேஜ் தமிழாசிரியர் மாணிக்கனார் புதுக்கவிதையும் மரபு கவிதையும் என்ற நீண்ட முன்னுரை எழுதி கொடுத்தார். இப்போது யோசித்து பார்த்தால் இந்த கதையையே முன்னுரையாக கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது.